ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோகுல் ரேஸ் V1 to V4 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கோகுல் ரேஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவிலே சொல்கிறேன் கைஸ். ஓகே, நீங்கள் வந்து C2ல் 1100 லெவலுக்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஷிப்குள்ளே போயிருங்க கைஸ், கர்ஸ்டு ஷிப். இந்த ஷிப்குள்ளே போயிட்டீங்கன்னா சென்டரில் மேலே வந்து கர்ஸ்டு கேப்டன் வந்து எப்போயாவது தான் ஸ்பேன் ஆவான். அவன் ஸ்பேன் ஆகும் போது நம்மளுக்கு மெசேஜ்லாம் வந்துடும் கைஸ், மேலே நோட்டிஃபிகேஷன் மாதிரி. அவன் ஸ்பேன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவன் அடிச்சிங்கன்னா வந்து ஒரு 5% சான்ஸில் வந்து டார்ச் லைட், ப்ளூ டார்ச் லைட் கிடைக்கும். அந்த டார்ச் லைட் வந்து இருந்தால் தான் அவங்களால வந்து கோகுல் ரேஸ் எடுக்க முடியும் கைஸ். ஓகே, அந்த டார்ச் லைட் எடுத்துட்டிங்கன்னா நேராக வந்து இந்த சைடு வந்து கீழே வந்துடுங்க. உங்களுக்கு வந்து டார்ச் லைட்டு 250 எக்டோபிளாசம்னு நீங்கள் இங்கே வந்து எல்லா என்பிசி அடிச்சிங்கன்னா ட்ராப் பண்ணுங்க கைஸ். அந்த எக்டோபிளாசம் வந்து 250. அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட் வந்து ஒரு 2500 கேட்பான். அதை வந்து இவன்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோகுல் ரேஸ் வந்து அன்லாக் ஆயிருங்க கைஸ். கோகுல் ரேஸ் அன்லாக் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். நீங்கள் வந்து சர்வர் ஆப் பண்ணி அந்த கர்ஸ்டு கேப்டன் மட்டும் அடிச்சிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் V2 V3 வந்து மற்ற ரேஸ் மாதிரி ஈஸியாக நார்மலான ஒன்று தான் கைஸ். ஏன்னா மற்ற ரேஸ்க்கும் வந்து மேக்ஸிமம் நார்மலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து V2 பண்ணுறதுக்காக வந்து நம்ம க்ரீன் ஜோனுக்கு போகணும் கைஸ். ஓகே, மியூசிக் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் கேட்குது. ஓகே, நீங்கள் இப்போ வந்து க்ரீன் ஜோனுக்கு போயிட்டு அங்கே ஒரு NPC இருப்பாருங்க, நான் போயிட்டு காட்டுறேன். மெதுவாக போயிட்டுருக்கான், இதை நான் கட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே, நம்ம வந்து க்ரீன் ஜோன் வந்தாச்சு. இந்த இடத்துல இருக்க NPC இவன்ட்ட போய் பேசுனீங்கன்னா வந்து ஒரு 3 ஃப்ளவர் கொண்டு வர சொல்லுவான். அதே மாதிரி உங்களுக்கு V2 பண்ணுறதுக்கு 5 lakh மணி வேணும். அதையும் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இவன்ட்ட பேசிங்கன்னா 3 ஃப்ளவர் வேணும். அதை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து எல்லோ ஃப்ளவர் எப்படி எடுக்கணும்னா வந்து இங்கே இருக்கிற NPCயை வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தானாக கிடைக்கும் கைஸ். இது ஒரு NPC அடித்தா தானாக கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு NPC நீங்கள் 2-3 டைம் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒன்றில் கிடச்சிரும். இது எல்லோ ஃப்ளவர் வந்து இருக்கிறதுல ஈஸியான ஃப்ளவர் இதுதான் கைஸ். ஓகே, அடுத்த ஃப்ளவர் என்னென்னா வந்து ரெட் ஃப்ளவர் எங்கே இருக்குன்னா வந்து நீங்கள் நம்ம கிங்டம் ஆஃப் ரோஸ் வந்துருங்க. இங்கே வந்து மேலே தூணாக பெருசாக இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து ரெட் ஃப்ளவர் ஸ்பான் ஆகிறதுக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குது கைஸ். இந்த இடத்துல வந்து ரெட் ஃப்ளவர் ஸ்பான் ஆகும். அதே மாதிரி அந்த தூண்லேயும் ஸ்பான் ஆகும். இப்போ நான் சொல்கிற லொக்கேஷன்லாம் வந்து மேக்ஸிமம் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி லொக்கேஷனு PvP பண்ணுறதுக்குனே வந்துட்டாங்க கைஸ். ஓகே, ட்ரை பண்ண தோத்துட்டேன். ஒருவேளை PvP சீரிஸ் என்னாலும் சொல்லுங்கள், அதையும் போடுவோம். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி மேலே இருக்க தூண்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இங்கே வந்துடுங்க கைஸ். அந்த இடத்துல இல்லைன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்துடுங்க. மேக்ஸிமம் இந்த 2 இடத்துல வந்துடுங்க கைஸ், இந்த பூ. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா கார்டன் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல எங்கேயாவது வந்து அந்த ரெட் ஃப்ளவர் இருக்குங்க கைஸ். மறந்துடாதீங்க, ரெட் ஃப்ளவர் வந்து காலில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எல்லோ ஃப்ளவர் எந்த டயத்தில் வேணாலும் NPC எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த 2 இடத்துலையுமே இல்லைனா கண்டிப்பாக க்ரீன் ஜோனில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கும் கைஸ். இப்போ வந்து ப்ளூ ஃப்ளவர், 3வது ஃப்ளவர் வந்து ப்ளூ. இந்த ஃப்ளவர் வந்து அதாவது 2 ஐலாண்டில் மேக்ஸிமம் இருக்கும். அதாவது 90% இந்த 2 ஐலாண்டில் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து இந்த ஐலாண்டில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கும், இப்போ நான் போய் காட்டுறேன். இப்படி நீங்கள் இந்த சைடு நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கும் கைஸ். அந்த ஐலாண்டில் தான் உசோப் நின்றுட்டுருப்பான். அவன்கிட்ட கூட நம்ம வந்து ஒரு கன்று வாங்குவோம். அந்த ஐலாண்டில் தான் வந்து ப்ளூ ஃப்ளவர் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. ப்ளூ ஃப்ளவர் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா நானும் இந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி சொன்னதாங்க கைஸ், எல்லோ ஃப்ளவர் வந்து NPC அடிக்கணும். அந்த ரெட் ஃப்ளவர் வந்து காலில் மட்டும்தான் கைஸ் இருக்கும். நான் சொன்ன லொக்கேஷன்லாம் போய் பாருங்கள். ப்ளூ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் இருக்கும். இந்த ஐலாண்டில் இல்லைன்னா கிரேவியார்ட் ஐலாண்டு, நம்ம வந்து கர்ஸ்டு ஷிப் பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்கும்ல, அந்த ஐலாண்டில் இருக்கும் கைஸ். இப்போ வந்து நீங்கள் இதை 3த்தையும் எடுத்துகிட்டு சாகக்கூடாது. இந்த மாதிரி செத்துட்டிங்கன்னா வந்து எல்லாமே டீஸ்பன் ஆயிருங்க கைஸ். அதுதான் கடுப்பான விஷயம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே யார் கையிலையாவது செத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் தேட ஆரம்பிங்க. இல்லைனா யாராவது PvP பண்ணுறவங்க வந்து ஏதாவது டார்ச்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நான் எடுக்கும் போதெல்லாம் 3 ஃப்ளவரை எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் ஒரு டைம் என்னை அடிச்சு போட்டாங்க கைஸ். அதெல்லாம் கடுப்பாயிருச்சு. ஆனால் அந்த டயத்தில் எனக்கு எந்தெந்த லொக்கேஷன் இருக்கான்னு தெரியாது. இப்போ வந்து சொல்லிட்டேன். இப்போ இனிமேல் ஈஸி தான் கைஸ் உங்களுக்கு. ஓகே, இப்போ V3 எப்படி பண்ணுன்னா நீங்கள் 5 lakh கொடுத்துட்டு V2 வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கொம்பு பெருசாயிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ரீஜென்ரேஷன் பவர் வந்து கோகுலுக்கு வந்து அதிகமாகிடும் கைஸ். இப்போ வந்து நீங்கள் எப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த டைமண்ட் பாஸோட அந்த இடத்துல வந்து செவுத்து பக்கத்துலேயே போனீங்கன்னா ஒரு சீக்ரெட் இடம் மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இப்போ நேராக போனீங்கன்னா இருக்கும். இந்த சீக்ரெட் இடத்துல வந்து ஆரோன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் யாருன்னா இந்திராவோட சன்னுன்னு அவனே சொல்லிக்குவான். அது உண்மையானு தெரில கைஸ். ஓகே, இவன்ட்ட போய் பேசிங்கன்னா இப்போ வந்து ஃப்ரெண்டுன்றான். ஒருவேளை நீங்கள் அப்போ கோகுல் ரேஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 players கிட்ட வந்து PvP பண்ணி ஜெயிக்க சொல்லுவோம்.
அப்படி நீங்கள் வந்து 5 பிளேஸ்ட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா வந்து இவன்ட்ட வந்து பேசுனீங்கன்னா 2 மில்லியன் மணி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு V3 அன்லாக் ஆயிருங்க கைஸ். V3 நீங்கள் பண்ணும்போது வந்து அந்த சைடில் எனக்கு லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எபிலிட்டி அது தொட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரீஜென்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் கோகுலுக்கு. மற்ற ரேஸுக்கு மிங்க்குனா ஸ்பீடாக ஓடும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரேஸுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் கைஸ். ஓகே, இப்போ வந்து V3 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. V4 எடுக்கும் போது அப்படியே கண்டினியூ பண்ணி காட்டுறேன் கைஸ். ஓகே, ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்களுக்கு இதுக்கெல்லாம் மணி வந்து 2.5 மில்லியன் வேணும். ஏன்னா வந்து அது பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் மிராஜ் நீங்கள் வந்து V3 பண்ணி முடிச்சதுக்கப்புறம் C3யில் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு இருந்தீங்கன்னா மிராஜ் எங்கேயாவது இருக்கும். மிராஜிட்ட போயிட்டு நீங்கள் போய் ப்ளூ கியர் எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களால் V4 பண்ண முடியுங்க ட்ரையல்ஸ். ஓகே, இப்போ வந்து ட்ரையல்ஸ் பண்ணுற ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன்? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க கைஸ். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து நம்ம சர்வர்லேயே ஜாயின் பண்ணுங்கள். யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ட்ரையல்ஸுக்கு. ஏன்னா அப்படி பண்ணுறதா ஈஸி. இல்லைனா PvPயில் சண்டை போட்டு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. உங்களால் PvPயில் ஜெயிக்க முடியுங்கன்னா நீங்கள் நார்மல் பிளேஸ்களை பண்ணிக்கலாம். ஓகே, போட போகிறாரு. ஓகே கைஸ், கோ சொல்லிட்டாரு. ட்ரையல்ஸ் ஆக்டிவேட்டட்னு வந்துருச்சு மேலே. இப்போ வந்து டைம் ஓடுது கைஸ். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு கோகுலுக்கு என்ன வந்து அதாவது உள்ள NPC இருப்பாங்கன்னா வந்து நார்மலாக கோஸ்ட்டுன்னு ஒரு NPC ஸ்பான் ஆவாங்க. அவங்க வந்து நிறையா இருப்பாங்க கைஸ். நம்ம வந்து புத்தா ஃப்ளூட்டாக இருந்தால் ஈஸியாக அடிச்சு போட்டுடலாம். அதுக்கெல்லாம் டைம் ஆகாது. சும்மா நார்மலான சின்ன NPC தான் பண்ணாங்க. ஒவ்வொரு ரேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க கைஸ் இந்த ட்ரையல் பண்ணுற இடம். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரையல் பிளேயர் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். நம்மளும் முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவரும் வந்து பண்ணிட்டாருன்னா டேரெக்டாக இப்போ PvP இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். அந்த இடத்துல 2 பேர் ரீசெட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு கியர் வச்சிடலாம் கைஸ். கியர் வச்சிட்டிங்கனாலே உங்ககிட்ட V4 வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அவர் வந்து சைபாக இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்சம் அந்த மிசைல் டன் தப்பிக்கணும். அதுக்கு வந்து சீக்கிரம் முடிக்க முடியாது. ஓகே கைஸ், முடிச்சாச்சு. இப்போ வந்து ஈஸி தான். அவங்கள ரீசெட் பண்ண சொல்லிட்டேன். ஏற்கனவே பண்ணுறேன்ட்டாங்க. பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம டேரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் தான் கைஸ் இருக்குது. ஓகே, ரீசெட் பண்ணுறாங்களா? பண்ணிடுவார். ஓகே, பண்ணிட்டாரு. இப்போ வந்து மொபைலில் என்னன்னு தெரில. இப்போல்லாம் வந்து எனக்கு அந்த இப்போல்லாம் இல்லை, நான் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அந்த கட்சீன் காட்டல கைஸ். உங்களுக்கு காட்டுச்சுன்னா சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து மேலே போயிட்டிங்கன்னா அந்த கிளாக் இருக்கும். அந்த கிளாக்கில் போய் இப்போ நீங்கள் கியரை ப்ளேஸ் பண்ணணும். கோகுல் ரேஸுக்கு இல்லை எல்லா ரேஸுக்குமே 2 பவர் இருக்கும். நம்ம கோகுல் ரேஸ்க்கு என்னென்னா வந்து ப்ளூ கியர், ரெட் கியர் 2 கியர் இருக்குது. இப்போ ப்ளூ கியரோட பவர் என்னென்னா வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் V4 அன்லாக் பண்ணும் போது நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி ரேஞ்சு ஃபார்ம் பண்ணி அதை வந்து வந்துடும் கைஸ். அதில் வந்து க்ரோஸ் எல்லாம் வந்து டேஷ் பண்ணும்போது அட்டாக் பண்ணும். செகண்ட் ரெட் கியர் வந்து எல்லா அட்டாக்ஸுக்கும் வந்து லைஃப் லீச் வந்து வரும். இது 2 தாங்க கைஸ் இந்த பவரு. நம்மளுக்கு வந்து ப்ளூ கியர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்காதுனால நான் ப்ளூ கியரே வச்சிட்றேன். இதே பவர் தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து 2 டைம் பண்ணும்போது வந்து அது அப்கிரேட் ஆகும் கைஸ். ஓகே, இப்போ வெளியில் போய் நான் அந்த அட்டாக் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நீங்கள் அடுத்த ரைடுக்கு வரும்போது 3 டைம், அதாவது 3 டைம் இவன்ட்டு அடுத்த ரைடு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்மெண்ட் இவன்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா வெளியில் போயிட்டு ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணுறதவங்க வந்து பக்கத்தில் மீட்ரு ஏறினதுக்கப்புறம் அந்த V4 அவைக்கன் பண்ணிங்கன்னா வந்து ஒரு டைம்னு கணக்காகும். அப்படி தான் கைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அந்த V4 எப்படி இருக்குன்ட்டு கோகுலோடது. எனக்கு கோகுலோட V4 தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்க்ரீனையும் வந்து சூப்பராக இருக்கும். கோகுல் V4 என்னோடய ஃபேவரட் V4 வந்து கோகுல். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட்லாம் என்னென்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போயே வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ரேஸ் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த ரேஸ் வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இப்போ அந்த ரேஸ் மீட்டர் வந்து ஃபாஸ்ட்டாகவே ஏறுது. நம்ம அந்த XP கீழே இருக்குது பாருங்கள், லெவலுக்கு கீழே கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஏறிடுச்சு கைஸ். ஓகே, ஈஸியாக ஏறுது. இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரீசெட் பண்ணலைன்னா PvP பண்ணி ஜெயிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் கைஸ். விஜோத் அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து சைபார் பேஸ். அடுத்து எந்த ரேஸ் எடுத்து V1 to V4 கொண்டு போகலான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த எந்த ரேஸ்லையுமே நான் V4லாம் கொண்டு போய் வைக்கல. V2 V3லாம். ஓகே கைஸ், சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்க, க்ரோஸ்லாம் பறக்குது தெரியுதா? இப்போ வந்து நார்மல் டேஷ் எபிலிட்டிக்கு 700 டீல் பண்ணுது கைஸ் டேமேஜ். சூப்பராக இருக்குது.
கூகுள் ரேஸ் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேஷ் இனியும் பக்கத்தில் பண்ணுறதுனால 700 போகுது. இனி நான் அடுத்த V4 ஒரே ஒரு டைம் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து லைஃப் லீச்சிங் மட்டும் போட்டுருவேன் கைஸ். ஓகே, கூகுள் ரேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன ரேஸை வந்து அவேக்கன் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஓகே, உங்களுக்கு என்ன ரேஸ் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.